வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்விட்ட குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, சிந்தனையாளர்கள், ஞானம் ஞானம் என்பதை சாதாரணமாக எது ஞானம் என்று சிந்தித்து பார்த்தால், சாதாரண மனிதன் நிலையிலிருந்து சிந்தித்து பார்ப்போம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எது ஞானமாக இருக்க முடியும் என்றால், எது நிலையானதோ அந்த நிலையான ஒன்றோடு நிலைத்திருப்பது ஞானம் என்று ஒரு சிந்தனை செய்து பார்க்கலாம். அப்ப நிலையானது ஒன்று, நிலையாமை என்று ஒன்று. அப்ப நாம இறை உணர்வு பெறுதல் என்பது ஞானம் என்று சாதாரணமாக எல்லோரும் நமது முன்னோர்கள் சொன்னார்கள், நாம் சொல்லி வருகிறோம். அப்ப ஏன் இறை உணர்வு என்பதை ஞானம் என்று சொல்கிறோம் என்று சொன்னால், அந்த இறை என்பது நிலையானது என்ற ஒரு புரிதல் நம்மிடம் இருக்கிறது. இப்போ நிலையானது என்று சொல்லும்போது அதை ஆங்கிலத்தில் அதுக்கு என்ன சொல்லுவோம்? எக்ஸிஸ்டன்ஸ் என்று சொல்லுவோம். எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ எக்ஸிட், எக்ஸிஸ்ட், எக்ஸிட் வேற, எக்ஸிஸ்ட் அப்படி வேற. எக்ஸிட் அப்படின்னா வெளியில போறது, எக்ஸிஸ்ட் அப்படின்னா இருப்பது என்று பொருள். இப்போ இருந்து கொண்டே இருக்கிறது, எக்ஸிஸ்டிங் அப்படின்னு சொன்னோம்னா அது கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்துருது. இருந்து கொண்டே இருப்பது, இருப்பது அப்படின்னு சொன்னா எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கு, ஆனா அது இருந்து கொண்டே இருக்குமா தெரியாது. ஆனா எக்ஸிஸ்டிங் அப்படிங்கும்போது இருந்து கொண்டே இருக்கிறது என்று நம்ம சொல்றோம். இப்போ நிலையாக இருக்கக்கூடியது என்று நாம் தேடினோம் என்று சொன்னால், எது நிலையானது என்று நாம் முடிவுக்கு வர முடியும் என்று சொன்னால், நமது தத்துவ ஞானிகள் எல்லாம் என்ன சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள்? மாற்றம் ஒன்றே நிலையானது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாற்றம் ஒன்றே நிலையானது. அப்ப எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கக்கூடியது என்று அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கக்கூடியது என்று. இப்போ அப்படி சொன்னால் அவர்கள் அஞ்ஞானிகள் என்றுதான் சொல்ல முடியும். ஏன் என்று சொன்னால், எல்லாமே மாறிக்கொண்டிருக்கிறது என்றால் அந்த மாறிக்கொண்டிருக்கிறது மட்டுமே அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அந்த மாறாத ஒன்றை அவர்கள் உணரவில்லை. அதனால எல்லாமே மாறிக்கொண்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாற்றமே நிலையானது என்று சொல்லிவிட்டாங்க. இப்போ வேதாத்திரிய தத்துவம், அதுவும் குறிப்பாக காந்த தத்துவம் தெளிவாக தெரிந்தவர்களுக்கு நிலையாக இருந்து கொண்டே இருக்கக்கூடியது என்பதை மகரிஷி அவர்கள் அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். இப்போ காந்த தத்துவத்துல முக்கியமானது என்ன? முக்கியமான இரண்டு வார்த்தைகள் என்ன என்று பார்த்தால், ஒன்று இருப்பு, இன்னொன்று இயக்கம்.
இருப்பு, இயக்கம் என்று. இப்ப அந்த இயக்கம் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த இயக்கம் என்பது மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. இயக்கம் என்பது நிலையாக இயங்கிக் கொண்டிருப்பது இல்லை. அது மாற்றத்துக்கு உட்பட்டது. சரி, இருப்பு என்பது, இருப்பு என்றால் அது நிலையானது, மாறாதது. இப்போ இந்த நிலையாமை என்ற ஒரு அதிகாரம் கூட வள்ளுவர் எழுதியிருப்பார். இந்த உலக இயலை பற்றிய அறம் என்பதை அவர் எழுதும்போது, நிலையாமை நிலையாமை என்பதை உணர்ந்து கொள்ளும் போதுதான் மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு அறம் விலகி எந்த செயலையும் செய்வதற்கு ஒரு பயம் ஏற்படும். அந்த நிலையான ஒன்று நமக்கே கொடுக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால், நாமே அறத்தில் வாழ்வோமா என்பது ஒரு பெரிய கேள்விக்கு. அப்ப இப்போ அந்த இடத்துல நிலையாமை என்பதை அவர் 10 குறள்கள்ல சொல்லி மனிதனை அந்த ஒரு வாழ்க்கை நெறியை அவர் போதித்த ஒரு குறள்களும் உண்டு. சரி, அப்ப இந்த இயக்கத்தில் எல்லாமே நிலையாமை என்பதுதான். ஆனால் இந்த இயக்கம் என்பது எங்கு தோன்றியது? இந்த இயங்குவதற்கு முன் அது என்ன செய்து கொண்டிருந்தது? எப்படி இருந்தது? அந்த இடத்துக்கு போற ஒரு தத்துவம் தான் வேதாத்ரி மகரிஷியினுடைய காந்த தத்துவம். காந்த தத்துவம் தொடங்கும் இடம் எது என்று சொன்னால், இயக்கமில்லாத சுத்தவெளி. அங்கதான் தொடங்குது தொடங்குது. அப்ப இந்த இருப்பு, இயக்கம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொடுத்ததுனால, அப்ப நிலையானது என்பதை நாம சுத்தவெளி என்று சொல்லலாம். இப்போ அது கூட அந்த இயங்காமல் இருந்தது தானே இயங்கி இருக்கிறது. அப்ப அதை எப்படி நிலையானதுன்னு சொல்லுவீங்க? அது இயங்காமலேயே இருந்திருந்தால் அது நிலையானதுன்னு சொல்லலாம். அதுதான் இயங்கிருச்சே, அப்புறம் எப்படி அத நிலையானதுன்னு நீங்க சொல்லுவீங்க? அப்படின்னு ஒரு கேள்வி எழலாம். கேள்விகள் நிறைய எழும். அதாவது இந்த இந்திய ஆன்மீக தத்துவங்கள் கொடுத்ததுல கேள்விகள் எந்த கேள்வி வேணாலும் கேட்டு அதற்கு முடிந்த அளவுக்கு பதிலை சொன்னவர் வேதாத்ரி மகரிஷி. அப்ப இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா, அது நிலையானது என்று எப்ப ஏற்றுக்கொள்ள முடியும்னா, அது அசையாமல் இருந்திருக்க வேண்டும். அப்பதானே அது நிலையானது. அது அசைந்து விட்டதே என்று கேட்டால், அதுக்கு இப்ப நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த சுற்றுவெளி முழுவதும் அசைந்து விட்டதா என்றால் இல்லை. அந்த சுற்றவெளியின் மையத்திலே அந்த சூழ்ந்த அழுத்தம் ஒரு மையத்தில் மையம் கொண்டு, அந்த சூழ்ந்த அழுத்தத்தின் காரணமாக அந்த மையம்தான் சுழல ஆரம்பிக்கிறது. மையம்தான் சுழல ஆரம்பிக்கிறது. சுற்றவெளி சுற்றவெளியாகத்தான் இருக்கிறது. இப்போ அந்த நிலையானது இல்லைன்னு சொல்லணும்னா என்னன்னா, சுற்றவெளி இயங்காத சுற்றவெளி முழுவதுமே இயங்கி விட்டது என்று நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது நிலையானதுன்னு சொல்ல முடியாது. இப்ப கூட மகரிஷியினுடைய காந்த தத்துவத்தை நம்ம தமிழானந்த யோகத்துல மகரிஷியினுடைய ஒரிஜினல் காந்த தத்துவம், பழைய காந்த தத்துவத்தை தான் நாம் ஏற்றுக்கொள்கிறோம், அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம்.
ஆனால் இப்பொழுது விஞ்ஞானிகளுக்காக அந்த காந்த தத்துவம் என்பது சிறிது மாற்றப்பட்டு அந்த பாடத்திட்டத்துக்காக கொடுக்கப்பட்டது. அதுல சொல்லும்போது அதுல ஒரு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம் என்று சொன்னால், சுத்தவெளி என்பது என்ன ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார்கள்? அது நொறுங்கி துகள்களாக மாறிவிட்டது என்று அதுல சொல்லப்படுகிறது. அதுக்கு பேரு இறை துகள்கள் அப்படின்னு சொல்றார். இறை துகள்கள் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த இறை துகள்கள் என்று சொல்கிறோமே, அது இயக்கம் உள்ளதா இயக்கமற்றதா அப்படின்னு நாங்கெல்லாம் கேள்வி கேட்டோம். இறை துகள், அதாவது சுத்தவெளி நொறுங்கி துகளாகி விட்டது என்று சொன்னால், அந்த துகள் என்பது இஸ் இட் ஸ்டாட்டிக் ஆர் டைனமிக் அப்படிங்கிற கேள்வி அங்க எழுப்பப்பட்டது. அப்ப அந்த கேள்வியை நானே எழுப்புனேன். ஆனால் அதுக்கு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த இறை துகள்ல என்ன இருக்கு அப்படின்னா, கியூரிங் மோஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லிட்டு, அதில் ஒரு அதிர்வு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். அதிர்வு என்ற வார்த்தையை மட்டும் அதுல போட்டாங்க. இப்போ அதிர்வு என்று ஒன்று வார்த்தை இருக்கிறது என்று சொன்னால், அந்த அதிர்வதற்கு முன் எப்படி இருந்தது? அசையாமல் இருந்தது. அசையாமல் இருந்தது அதிர்வுக்கு வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்றாங்க. சரி, அந்த இறை துகள்கள் ஒன்று கூடி ஒரு கொத்து இயக்கமாக இருப்பதுதான் விண் எனும் முதல் பூதம் என்று இது விஞ்ஞானத்துக்காக சொல்லப்பட்ட காந்த தத்துவம். இப்போ என்னுடைய கேள்வி அங்கே என்ன வந்தது என்று சொன்னால், அந்த அதிர்வு என்று வந்தது டைனமிக் என்று சொன்னால், அங்கே இயக்கம் என்பது தோன்றிவிட்டது தோன்றிவிட்டது. அப்ப அந்த இறை துகள் என்பதுதான் முதல் பூதமாக இருக்க முடியும். அவை இணைந்த விண் என்பது இரண்டாவது பூதமாக மாறும். காற்று மூன்றாவது பூதம், நெருப்பு 4, நீர் 5, நிலம் 6. அப்ப பூதங்கள் 5ஆ 6ஆ என்ற கேள்வியை நான் அங்கே எழுப்புகிறேன். அப்பொழுது பூதங்கள் 5 தான் என்று சொல்லுகிறார்கள். பூதங்கள் 5 என்று நமது முன்னோர்கள் ஔவையார் காலத்திலும் சொல்லிட்டாங்க. அது 5 பூதங்கள் அப்படிங்கிறதுல அதை மாற்ற முடியல. இப்போ இந்த இடத்துல அங்க விஞ்ஞானத்துக்காக அங்க துகள் என்று மாற்றியவுடன் நமக்கு அது பூதம் 6ஆகத்தானே இருக்க வேண்டும் என்று நமக்கு ஒரு கேள்வி எழுகிறது. அந்த துகள் என்பதை பூதம் என்ற கணக்கில் சேர்க்காதீர்கள். ஏன் என்று கேட்டால், இறைநிலைதான் எப்படியா இருக்கு? நொறுங்கி துகளாயிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா அந்த இடத்துல என்ன வருதுன்னா, இறைநிலை முழுவதுமே துகள்களாக மாறிவிட்டது என்று சொல்கிறார். அப்ப அதை பூதத்துல சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. சரி, அப்படி பூதத்துல சேர்க்கக்கூடாது, அந்த விண்ணுதான் முதல் பூதம் அப்படின்னு இவங்க கொண்டு வந்துட்டாங்க. இது விஞ்ஞானத்துக்காக. இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது முழுவதும் விஞ்ஞானிகளுக்காக, விஞ்ஞானத்துக்காக, பல்கலைக்கழக பாடத்திட்டத்துக்காக எழுதப்பட்ட தத்துவம், இறை தத்துவம். அப்ப இந்த இடத்துல ஏன் அதை பூதமா சேர்க்கல அப்படின்னா, அது இறைநிலை முழுவதுமே நொறுங்கி துகளாக இருக்கிறது. அப்ப அதை இறைநிலையாகத்தான் வச்சுக்கணும், அதை பூதத்துல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப பூதங்கள் 5ங்கிறதுல இவங்க 6ன்னு மாத்துறதுக்கு தைரியம் இல்லை. விஞ்ஞானத்துக்கு அந்த தைரியம் இல்லை. இவங்க விஞ்ஞானத்துக்காக இப்படி மாற்றுகிறதா இருந்துச்சுன்னா அதையும் மாற்றி பூதங்கள் 6 என்று சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அந்த தைரியம் இல்லை. இப்ப இது 2ம் கெட்ட நிலையா இருக்கு. சரி, அப்ப அப்படியே வைத்துக் கொள்வோம்.
அப்படியே வைத்துக் கொள்வோம். பூதங்கள் 5 என்று வைத்துக் கொள்வோம். அப்ப நொறுங்கிய துகள் அப்படிங்கிறது நொறுங்கிய நிலையில் இருக்கக்கூடிய இறைநிலை என்று வைத்துக் கொள்வோம். அப்ப இறை துகள்களாக மாறிவிட்டது அந்த இறைநிலை. ரைட். அடுத்த கேள்வி, என்னுடைய கேள்வி என்னவாக இருந்தது என்று சொன்னால், அது நொறுங்கி அந்த அதிர்வில் இருக்கிறது என்று சொன்னால், இப்பொழுது அசையாத சுத்தவெளி என்பது இருக்கிறதா இல்லையா என்று ஒரு கேள்வி வருகிறது. இது வருமா இல்லையா? இந்த கேள்வியை நான் எழுப்புகிறேன். இப்போ இறை அத சுத்தவெளியாகிய தெய்வ நிலை, இயக்கமில்லாத சுத்தவெளி நொறுங்கி துகள்களாக மாறிவிட்டது என்று சொன்னால், இயங்காத தட் ஸ்டாட்டிக் ஸ்டேட்னு சொல்றோம் இல்லையா, இயங்காத அந்த சுத்தவெளி என்பது இப்பொழுது இருக்கிறதா இல்லையா? அப்படி இல்லை என்று சொன்னால் நாம் எதற்காக துரியாதீத தவம் செய்கிறோம் என்ற ஒரு கேள்வி. அப்ப அந்த கேள்வி வரும்போது, அந்த நொறுங்குவதற்கு முன் இருந்ததல்லவா, அதுதான் இயங்காத சுத்தவெளி. ஆமாம், நொறுங்குவதற்கு முன் இருந்ததா, இருந்து கொண்டிருப்பதா? அந்த வார்த்தையை பாருங்க. அந்த கேள்வி என்னுடைய வார்த்தை. நொறுங்குவதற்கு முன் இருந்தது என்று சொன்னால் இப்போ இல்லை. அப்ப நொறுங்குவதற்கு முன் இருந்தது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்ப ஒரு ஒரு போர்ஷன் நொறுங்கி ஒரு போர்ஷன் நொறுங்காம இருக்கா? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. எப்பயுமே விஞ்ஞானத்திடம் போய் கேட்டால், கேள்விகளை கேட்டுக்கொண்டே சென்றால் அது ஒரு இடத்தில் என்னாகும், பதில் சொல்ல முடியாம நிற்கும். அதுக்கு பேர் தான் விஞ்ஞானம். எந்த விஞ்ஞானமாக இருந்தாலும் பதில் சொல்ல முடியாம நிற்கும். மெய்ஞானம் என்பது எப்படி இருக்கும் என்று சொன்னால், பதில் சொல்லிக்கொண்டே வரும், கேள்வியை கேட்க முடியாத ஒரு இடம் என்று ஒன்று வரும். அப்படி கேள்வியை கேட்க முடியாம நின்னுச்சுன்னா அது மெய்ஞானம். பதில் சொல்ல முடியாம நின்னுச்சுன்னா அது விஞ்ஞானம். விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்கும் இப்படி ஒரு விளக்கத்தை இன்னைக்கு நீங்க புரிஞ்சுங்க. பதில் சொல்ல முடியாமல் நின்னால் அது விஞ்ஞானம். கேள்வி கேட்க முடியாமல் என்றால் அது மெய்ஞானம். இந்த இடத்துல அது பதில் சொல்ல முடியல. இப்போ நாம நிலையான சுத்தவெளி என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறோம். அதை உணர்வதுதான் ஞானம் என்று சொல்லுகிறோம். இப்போ இந்த இறைத்துகள் கான்செப்ட்ல எதை காணோம்? அந்த ஸ்டாட்டிக் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சுத்தவெளியை காணோம். காணோம் காணோம். சரி, அங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா, அங்க நொறுங்கிருச்சுன்னு சொல்லிட்டா, அடுத்த கேள்வி என்ன கேள்வி வருகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு உயிர் துகளின் மையத்திலும் சுத்தவெளி என்ற அந்த இயங்காத சுத்தவெளி இருக்கிறது என்று நாம சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்போ அது இருக்கா இல்லையா? அது நொறுங்கி போச்சா? அங்க அசையாத சுத்தவெளி இருக்கா இல்லையா? ஒரு கேள்வி வருகிறதா? மகரிஷி அவர்கள் எவ்வளவு தெளிவாக இந்த காந்த தத்துவத்தை சொன்னார்கள் என்று சொன்னால், அந்த அசையாத சுத்தவெளி என்பது 3 இடத்தில் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். எங்கெங்கு என்று சொன்னால், ஒன்று இந்த பிரபஞ்சம், இயக்க பிரபஞ்சத்தை கடந்து இயங்காத சுத்தவெளி என்பது இருந்து கொண்டே இருக்கிறது. எக்ஸிஸ்டிங் எக்ஸிஸ்டிங் ஒன்று. அதுக்கு அடுத்து ஒரு விண் என்ற துகளுக்கும் இன்னொரு விண் என்ற துகளுக்கும், அல்லது ஒரு உயிர் துகளுக்கும் இன்னொரு உயிர் துகளுக்கும், ஏன்னா விண் என்றாலும் உயிர் என்றாலும் ஒண்ணுதானே. அப்ப அந்த 2 விண்களுக்கு இடையே அந்த இடைவெளியில் என்ன இருக்கிறது என்று சொன்னால், அந்த அசையாத சுத்தவெளி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அதன் பிறகு ஒவ்வொரு முதல் பூதமாகிய விண் அல்லது உயிர் இருக்கிறது அல்லவா, அதனுடைய
சுழற்சி மையத்தில் இயங்காத சுத்தவெளி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது சொல்லும்போது மகரிஷி சொல்லுவாங்க, எந்த ஒரு சுழற்சி, எந்த ஒரு இயக்கம் இருந்தாலும் அதனுடைய மையம் இயக்கமில்லாமல் இருக்கும் என்று ஒரு பெரிய ஒரு தத்துவத்தை மகரிஷி சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, மையம் இயக்கமில்லாமல் இருந்தால்தான் அந்த இயக்கம் இயங்கும். அந்த மையம் அசைவற்றதாக இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த இயக்கம் இருக்க முடியும் என்று சொல்வார்கள். நம்ம கூட நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஒரு காத்தாடி சுத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு தட்டைக்குச்சியில ஒரு பனை வலைய வச்சு ஒரு முள்ளை குத்தி காத்தாடி சுத்திக்கிட்டு இருக்கும், முள்ளு அசையாம இருக்கும், நடுவுல இருக்கிற முள்ளு. காத்தாடியே நல்லா சுத்துதேன்னு முள்ளை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா காத்தாடி சுத்துறது நின்றும். ஒரு சைக்கிள்ல ஆக்சில் அது அசையாமல் இருக்கும், சக்கரம் அசையும். எங்கு எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கத்தின் மையம் என்பது அசையாத சுத்தவெளி. அப்ப அந்த நிலையான ஒன்று அங்க 3 இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 3 இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காரு. 3க்கு பேர் வச்சிருக்காரு மகரிஷி. 3க்கு பேர் சொல்லியிருக்காரு. அந்த விண்ணினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளிக்கு பெயர் சிவம் என்று சொல்லியிருக்கார். 2 விண்களுக்கு இடையில் உள்ள அந்த வெளி இருக்கிறது அல்லவா, அது சக்தி சிவம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பிரபஞ்ச எல்லையை கடந்த வெளி இருக்கிறது அல்லவா, அது சதாசிவம் என்று சொல்லியிருக்கிறார். அப்ப சிவம், சக்தி சிவம், சதாசிவம், இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய அந்த வெளியும் ஒன்றுதான். இந்த வெளிகள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று கனெக்ட் ஆகித்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஒரு விண்ணினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளி, இன்னொரு விண்ணினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளி, ரெண்டும் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகித்தான் இருக்குது. இது இருக்கிறது வேற, அங்க வேறையா இல்ல, ரெண்டும் கனெக்ட் ஆகித்தான் இருக்கு. இது எப்படி? இதுதான் இதுக்கு மையத்துல இருக்குல்ல, அதுக்கு மையத்துல இருக்கு. எப்படி இது கனெக்ட் ஆகும்? நாம என்ன நினைக்கிறோம்னா, அந்த மையத்திலிருந்து அந்த சுழல்கின்ற அந்த விண் இருக்கு இல்லையா, அதை கடந்து வெளியில வரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. மகரிஷி இதை சொல்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லுவார்னா, உளுந்த வடையை எடுத்துக்குவார். உளுந்த வடையில நடுவுல ஓட்டை இருக்கும். இப்ப பாருங்க, உளுந்த வடையில நடுவுல இருக்கக்கூடிய ஓட்டை தான் சுத்தவெளி அப்படின்னு சொல்லுவார். இப்ப 2 உளுந்த வடையை எடுத்துக்கங்க. 2 உளுந்த வடையிலையும் நடுவுல மையத்துல ஓட்டை இருக்கு, சுத்தவெளி இருக்கு. இப்போ இந்த அந்த உளுந்து பகுதியில இது வெளியில கனெக்ட் ஆகிறது இல்லை, அந்த மையத்தில் இருக்கிற அந்த ஓட்டை இருக்கிறதுல அது வடையினுடைய இந்த பக்கத்துக்கும் அந்த பக்கத்துக்கும் என்ன ஆகுது, வெளியோடு கனெக்ட் ஆகி இருக்கிறதா இருக்குது. அதே மாதிரி 2 வடையிலையும் பாருங்க, 2 வடையில இருக்கக்கூடிய ஓட்டை அது 2 புறம் இருக்கக்கூடிய வெளியோடு இணைந்து இருக்கிறது. அந்த வெளியெல்லாம் ஒன்னாதான் இணைந்துதான் இருக்கிறது. அப்ப இந்த ஒவ்வொரு விண்ணின் மையத்திலும் இருக்கக்கூடிய வெளி இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய வெளியோடு எப்பொழுதும் கனெக்டடா தான் இருக்குதே தவிர தனித்து இல்லை. நீங்க ஒரு 100 வடையை குமிச்சு வச்சுக்கோங்க, அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டை எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகி தான் இருக்கும். நீங்க என்ன ஒரு 100 வடையை குவிச்சு வச்சு அந்த நடுவில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்க, நிச்சயமா கனெக்ட் ஆகிருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்ப இப்ப பாருங்க, நாமளே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடமிருந்து வேறுபட்டு இருக்கிறோம் அல்லவா, வேறுபட்டு இருக்கிறோம். ஆனால் கனெக்ட் ஆகிதான் இருக்கிறோம். உடலால் வேறுபட்டு இருக்கிறோம். ஆனால் உயிர் என்று பார்க்கும்போது இந்த உயிரின் மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியும் அந்த உயிரினுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சுத்தவெளியும் கனெக்ட் ஆகிதான் இருக்குது.
ஒன்றோடு ஒன்று தொடர்போடு தான் இருக்கிறோமே தவிர நான் வேறு அவர் வேறு என்று இல்லை. உயிரால் பார்க்கும்போது எல்லோரும் ஒன்றாக இணைப்பாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இதில் வேறு மதம், வேறு ஜாதி, உயர்வு தாழ்வு, அவர் பணக்காரர், இவர் தாழ்ந்தவர் எதுவும் இல்லை. எல்லாமே கனெக்ட் ஆகிதான் இருக்கு. அப்ப இந்த ஜாதிக்காரங்கள் எல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆகியிருப்பாங்க, அதெல்லாம் ஒன்னா கனெக்ட் ஆகியிருப்பாங்க, இந்த மதமெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு அப்படி இருக்கா? அப்படிலாம் இல்லை. உயிர் என்று போயிட்டீங்கன்னா அங்க ஜாதி மதம் எந்த பாகுபாடும் கிடையாது. அது ஒரு உயிர். அப்படிதான் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இதுதான் மகரிஷி சொன்ன தத்துவம். இப்ப இதுபடி பார்க்கணும்னா மகரிஷியினுடைய சுழலலை தத்துவம் தான் சரியாக இருக்கிறது. அப்ப மையத்திலே ஒரு சுழல் இயங்குகிறது. சுத்தவெளி சுத்தவெளியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மகரிஷியினுடைய ஒரிஜினல் காந்த தத்துவம். அப்ப அங்க அந்த தத்துவத்தின் படி பார்க்கும்போது நிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சுற்றவெளியாகிய தெய்வ நிலை, இறைநிலை இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இந்த பிரபஞ்சத்தில் நிலையானது என்று சொன்னால் அசைவற்ற சுற்றவெளி. அது இயக்கத்துல வந்த பிறகு அந்த இயக்கம் என்னாகும்? மாறிக்கொண்டே இருக்கும். இந்த விண் என்பது ஒன்றாக கூடி காற்றாக மாறும். ஆனால் காற்றாக மாறினாலும் அதன் மையத்தில் இருக்கக்கூடிய அந்த வெளியாகத்தான் இருக்கும். அதுல மாற்றம் இல்லை, மாற்றம் இல்லை. நீங்க நெருங்கி இயங்கக்கூடிய சூரியன் வச்சுங்க, அதுக்குள்ள எத்தனை கோடான கோடி அணுக்கள் இருக்கும். அந்த ஒவ்வொரு அணுக்களுக்கும் மையத்திலும் இருக்கக்கூடிய சுத்தவெளியும், அந்த இடையில் இருக்கக்கூடிய சுத்தவெளியும், இந்த பிரபஞ்சத்தை கடந்த சுற்றவெளியும் இணைப்போடுதான் இருக்கு. ஏனென்று சொன்னால் இது இது எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கணும்னா ஒண்ணுமே இல்லைங்க. இந்த ஒரு விண் என்று சொன்னமே, அந்த சுழல்கின்ற சுழல் இருக்கிறது அல்லவா, அது எங்கு சுழன்று கொண்டு இருக்கிறது? முதல் விண் தோன்றியதை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. அது எங்கு சுழன்று கொண்டு இருக்கிறது? அந்த சுத்தவெளியில் தானே சுழன்று கொண்டு இருக்கிறது. ஆமாம். அப்ப இன்னொரு விண்ணு வருது, 10 விண்ணு வந்துருச்சு. 10 விண்ணு எங்க சுத்திக்கிட்டு இருக்கு? இந்த ஸ்பேஸ்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு, சுத்தவெளியெல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அது சுத்துறதுனால அந்த மையத்துல ஒரு வெளி இருக்கு. அது அந்த ஒவ்வொரு மையத்திலும் இருக்கக்கூடிய சுத்தவெளி அந்த சுத்தவெளியோடு கனெக்ட் ஆகித்தான் இருக்கும். ஏன்னா மையத்தில் அந்த சுத்தவெளிக்குள்ளாகத்தான் இந்த இயக்கம் நடந்து கொண்டிருக்கு. அப்ப மாற்றம் என்பது அந்த டைனமிக்ல தான் மாற்றமே தவிர அந்த ஸ்டாட்டிக்ல மாற்றம் என்பது இல்லை. அப்ப அந்த நிலையான ஒன்றை உணர்வதுதான் நமக்கு ஞானம் என்று நமங்க முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ அது ஒண்ணுதான் நிலையானது. அப்ப இங்க இருக்கக்கூடிய எல்லாமே மாறக்கூடியதுன்னு சொல்லிட்டோம். சரி, மாறக்கூடியது என்று சொன்னாலும் அது உடனைக்குடனே மாறக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு, அது காலம் எடுத்து மாறக்கூடியதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? எல்லாமே உடனைக்குடனே மாறிடுதா? அப்படி இல்லை. இப்ப ஒரு மரம் 1000 வருடம் இருக்கிறது. ஒரே மரம் 1000 வருடம் இருக்கக்கூடிய மரமும் இருக்கிறது. 3 மாசத்துல அழிஞ்சு போகக்கூடிய செடியும் இருக்கிறது. அதுவும் ஒரு ஒரு ஓரறிவு தாவரம் தான், இதுவும் ஓரறிவு தாவரம் தான். அதே விலங்குகள்ல எறும்பு 28 நாள்ல இறந்து போகுது. அந்த ஈசல்ங்கிறதுக்கு அதனுடைய வாழ்நாள் என்ன? 1 நாளோ 2 நாளோ தான் சொல்றாங்க. ஆமை எத்தனை வருடம் வாழுகிறது? யானை எத்தனை வருடம் வாழுகிறது? அப்ப ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய அந்த வாழும் காலம் மாறுது இல்லையா? அப்ப அதுபோல இந்த இயக்கத்தில் அது நிலையில்லா தன்மை என்று இருந்தாலும் அந்த நிலையில்லாதது ஓரளவுக்கு நீடித்து இருக்கக்கூடியது என்பதை பார்க்கிறோம் அல்லவா? அதுபோல மனிதன் என்பவனுக்கும் மனிதன் என்பவன் நிலையானவனா என்று ஒரு கேள்வியை கேட்கிறோம்னு வச்சுக்குவோம். கேட்டோம்னா மனிதன் நிலையானவனா என்றால் அப்படி இல்லை. நிலையான மனிதன் என்று யாருமே இல்லை.
எல்லா மனிதர்களும் மரணத்திற்கு செல்லக்கூடியவர்கள் தான். பிறப்பு இறப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு. பிறந்த ஒரு மனிதன் இறந்துதான் ஆக வேண்டும். அந்த காலம் மாறுபடும். இப்ப 120 வருடம்னு நம்ம சொல்றோம் பொதுவா. ஆவரேஜா நம்ம 120 வருடம் சொல்றோம். 120 வருடம் இருக்கிறதே ரொம்ப கம்மியா இருக்கு. நாம அதை அட்வான்ஸா நம்ம என்ன பண்ணிடுறோம், 120 எவ்வளவு குறைக்க முடியுங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாம் ஓடுகிறார்கள் அல்லவா? நிறைய படிச்சுட்டு நிறைய ஓடுறாங்க இல்லையா? எதற்காக ஓடுகிறார்கள் என்று சொன்னா அவங்க சொல்லுவாங்க, அப்படியே நிறைய சம்பாரிச்சு நல்லா வாழ்றதுக்காக ஓடுறேன்னு. இல்ல, 120 எவ்வளவு குறைப்பதற்கு அப்படிங்கிறதுக்காக தான் ஓடுகிறார்கள். பரவாயில்ல, நான் அதை 80 குறைச்சிட்டேன் அப்படிங்கிறார் ஒருத்தர். நான்லாம் 60 குறைச்சிட்டேன்ல, இன்னும் திறமையான ஆள்ல அப்படிங்கிறார். இப்ப அதை குறைக்கக்கூடிய வேலைக்குத்தான் நாம் சென்று கொண்டு இருக்கிறோம். அந்த 120 வருடமா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்த குறைக்கக்கூடிய முயற்சியை நிறுத்தி விட்டால் போதும். 120 வருடம் இருந்துக்கலாம். சரி. அப்ப இப்ப இந்த மனிதனுடைய வாழ்க்கையும் நிலையானதான இல்லை, நமக்கே தெரியும். இந்த நிலையாமை தன்மையை தெரிந்து கொண்டே மனிதன் இவ்வளவு அறம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இந்த பணத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கானே, என்ன செய்ய போறோம்? எங்க கொண்டு போக போறோம்? இப்ப இவன் மனிதன் ஓடி 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 பணத்தை, பொருளை பெருக்கிக் கொண்டே இருக்கிறான். இந்த பொருள் எல்லாம் ஒரு நாள் அவனிடம் இருந்து எடுக்கப்படும். எடுக்கப்படும். எதையெல்லாம் எடுக்கப்படும்? நீ என்னென்ன சேர்த்தியோ அத்தனையும் எடுக்கப்படும். அத்தனையுமே எடுக்கப்படும். அவ்வளவுதானே. இன்னைக்கு டாடா இவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சிருந்தாரு. அவருடைய மரணத்தன்று அத்தனையும் அவரிடமிருந்து எடுக்கப்பட்டு விட்டது அல்லவா? எடுக்கப்பட்டு விட்டது. அப்ப எல்லாமே நம்மிடமிருந்து எடுக்கப்படும். எடுக்கப்படும். அப்ப இந்த எடுப்பதற்கு முன்னால் அதை கொடுப்பது என்ற ஒரு தன்மைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் துன்பம் இல்லாமல் வாழலாம். இன்னைக்கு அதாவது அந்த இயற்கை எடுப்பது என்பதுதான் துன்பமாக வருகிறது. துன்பம்ங்கிறது என்ன? எடுக்கும்போது துன்பமா இருக்கும், கொடுக்கும்போது அது எப்படி இருக்கும்? ஆனந்தமா இருக்கும். அப்ப இந்த இயற்கை தத்துவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இயற்கை எடுப்பதற்கு முன் நீயாக கொடுத்து ஒரு ஆனந்தமாக வாழ்ந்து கொள் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் முன்னோர்கள் சொன்னாங்க. கொடுப்பதுதான் இன்பம். அப்ப அதாவது உழைப்பை கொடுப்பதிலா அல்லது பெறுவதிலா இன்பம் உண்டாகும் என்றே சொல் என் தோழா என்று ஒரு தத்துவ பாடல் ஒன்று இருக்கும். கொடுப்பது இன்பமா, பெறுவது இன்பமா அப்படின்னு அப்படி ஒரு பாடல் இருக்கும். இப்ப நம்ம பெறுவதா கொடுப்பதாங்கிறத விட்டு நம்ம இப்ப வேற எப்படி பார்க்கிறோம்னா, எடுப்பதா கொடுப்பதா என்று. எடுப்பது என்று சொன்னால் இயற்கை நம்ம இருந்து எடுக்கிறோம். எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது துன்பமாக மாறாமல் செல்லும். அதுவாக எடுத்தால் துன்பமாகத்தான். நிறைய பேர் நான் கொடுக்க மாட்டேன்னு வச்சுக்கிறான். அதெல்லாம் கொடுக்கவே முடியாது அப்படின்னு வச்சுக்கிறான். சரி, ஹாஸ்பிட்டல்ல போய் பைபாஸ் சர்ஜரி பண்ணியாச்சு, பில்லை கட்டினாதான் டிஸ்சார்ஜ் பண்ணுவேன்றாங்க. எங்க சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப கொடுத்துறோம். அப்ப இதை முதல்ல கொடுத்துருந்தா அப்படின்னா அது புரியாது. இன்னைக்கு ஏன்பா இந்த வேதனையோட கொடுக்குற? முதல்ல கொடுத்திருந்தா வேதனை இல்லாம கொடுக்கலாமே. இது ஒரு பெரிய தத்துவம். இது ஒரு பெரிய ரகசியம், வாழ்க்கை ரகசியம். வேதனையோடு கொடுப்பது அப்படிங்கிறதுக்கு பதிலாக, அதாவது வேதனையோடு எடுப்பது என்பதற்கு பதிலாக வேதனை இல்லாமல் மகிழ்ச்சியாக கொடுப்பது, அதுக்கு பேர் தாங்க தொண்டு, ஈகை, தர்மம். அப்ப நம்ம நாட்டில் ஏன் இதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னா, இறைவனாகிய இயற்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம கொடுத்துறது. எதை? அதிகமா இருக்கிறது. சரி,
அப்ப இப்ப மனிதனுக்கு ஒரு காலம் உண்டு. இந்த காலம் உண்டு. இப்போ அது எத்தனை காலம்னு நமக்கு தெரியலன்னு வச்சுக்குவோம். அது 60ஓ, 70ஓ, 80ஓ ஏதோ ஒரு காலம் வச்சுக்குவோம். இப்ப இந்த வாழும் காலத்துல அந்த காலம் வந்து நமக்கு அ இதுதான் இத்தனை வயசு தான் உனக்குன்னு நிர்ணயம் யாருக்குமே தெரியாது. இப்ப நம்மளுடைய மரணத்தின் தேதி மட்டும் ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் மெயில்ல போட்டு விட்டாருன்னு வச்சுக்கங்க. அவங்கவங்க மெயில் ஐடியில போய் பாருங்க. உங்களுடைய மரணத்தின் தேதி கன்ஃபர்ம்டான தேதி உங்களுக்கு வந்து அனுப்பப்பட்டு விட்டது என்று இறைவன் அனுப்பி விட்டான் என்று சொன்னால், அதன் பிறகு என்ன நடக்கும் இந்த உலகத்தில்? மனிதர்கள் வாழ முடியாது. ஏன் என்று சொன்னால், ஒவ்வொருத்தருனுடைய அக்கிரமமும் தாங்க முடியாது. ஏன்? அவன் தான் மரணத்தினுடைய தேதி இன்னும் 25 வருஷம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கங்க. 25 வருஷத்துக்கு நம்மள ஒண்ணு நோய் வந்தாலும் நம்ம சாக மாட்டோம்லப்பா. நமக்கு தான் தேதி தெரிஞ்சிருச்சுல்ல. இல்லாத அக்கிரமம் அத்தனையும் பண்ணுவான் மனுஷன். எல்லா மனுஷனும் அக்கிரமம் பண்ணுவான். அப்ப என்ன ஆகும்? உலகமே ஸ்தம்பித்து போயிரும். அதனாலதான் மகரிஷி வந்து என்ன இது அதாவது இறைவன் என்ன பண்ணிட்டாரு? உங்களுடைய பிறந்த நாள் தெரிகிறது. ஆனால் இறப்பு நாள் தெரியாது. இறந்த நாள் தெரியும். இறந்த நாள் தெரியும். அப்ப நீங்க பிறக்க போற நாள கூட இப்ப உத்தேசமா சொல்லிடுறாங்க இல்லையா? அவங்க டெலிவரி பார்க்கக்கூடிய டாக்டர் என்ன சொல்லிடுறாங்க? ஒரு கணக்கு போட்டு உங்களுக்கு வந்து அக்டோபர் 15லேருந்து 20ஆம் தேதிக்குள்ள குழந்தை பிறந்துரும். ஒரு ப்ராபபிலிட்டி கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க. ரைட்டா? ப்ராபபிலிட்டி. அப்ப ஆனா பிறந்த தேதி இப்ப நமக்கு தெரியுது. பிறந்த நாள் கொண்டாடுறோம். இறக்க போற தேதி தெரியுமான்னா தெரியாது. தெரியாமல் வைத்து விட்டான் இறைவன். அதனாலதான் கொஞ்சமாவது என்ன பண்ணியிருக்கோம்? நாம கொஞ்சம் ஒரு ஒழுக்கமா, ஒரு அறத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய கதையை கேள்விப்பட்டேன். ஒரு பட்டிமன்றத்துல ஒரு ஜோக்குக்காக ஒரு கதை சொன்னாங்க. ஒரு கதை. என்ன கதை என்று சொன்னால், ஒரு 52 வயதுல ஒரு பெண். 52 வயது பெண் என்று சொன்னார்கள். அவங்க சொன்னோனே அந்த மேடையில இருக்கவங்கலாம் சிரிக்கிறாங்க. ஏன் சிரிக்கிறீங்கன்னா, 52 வயச போய் பெண்ணுன்னு சொல்றீங்களே அப்படின்னு. அப்ப அந்த பட்டிமன்ற பேச்சாளர் கேட்குறாங்க, ஏன் 52 வயசு ஆணுன்னு சொல்றோம் இல்லையா? ஏன் 65 வயது ஆண் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படியே 52 வயசு பெண்ணுன்னு சொல்லக்கூடாது. உடனே பெண்ணுனா மட்டும் கிழவின்னு சொல்லிடணும், ஆணுனா மட்டும் ஆணுன்னு சொல்லணுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்டுட்டு, சரி அது எப்படியோ இருக்கட்டும். 52 வயது பெண். அவங்களுக்கு திடீர்னு பார்த்தா ஹார்ட்ல பிளாக் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்களாம். வந்தா ஏகப்பட்ட பிளாக் இருக்கு. 20 பிளாக் இருக்கு. உடனடியா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஹார்ட் டாக்டர் வந்துட்டார். இவ்வளவு பிளாக் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க திரும்பவும் அத ஆஞ்சியோகிராம் பாருங்க. அந்த ஸ்கேன்லாம் கனெக்ட் பண்ணுங்க. அது எவ்வளவு பிளாக் இருக்குன்னு கரெக்ட்டா பாருங்க அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்றாங்களாம். பண்ணும்போது இவங்க ஸ்கேன் கனெக்ட் பண்ணும்போது, இறைவன் அந்த அம்மாவோட கனெக்ட் ஆயிட்டாராம். கனெக்ட் ஆயிட்டு, இது சும்மா கதை தான். கனெக்ட் ஆயிட்டு, இறைவன் கேட்டாராம் அந்த அம்மாட்ட, "அ சரி கிளம்புங்க. கிளம்பலாமா?" அப்படின்னு கேட்டாராம். அவரு மேல கூட்டு போறதுக்கு, "கிளம்பலாமா?" அப்படின்னு கேட்டாராம். இந்த அம்மா வந்து இப்ப ஹார்ட் பிளாக் ஆபரேஷன் பண்றதுக்காக வந்திருக்கு. இறைவன் வந்து கிளம்பலாமான்னு வேற கேட்கிறார். என்னடா இது? இவர் கதைய முடிச்சிருவாரு போல இருக்கே. என்ன கடவுளே! அப்படின்னு. ஆமா, கிளம்புவோம். நேராச்சுல்ல கிளம்புவோம். அப்படின்னு. அப்ப நெறைய பேர் என்ன சொல்லுவாங்க, "என்ன கடவுளே அதுங்கள கூப்பிட்டீங்க. எனக்கு எப்படியாவது இன்னும் கொஞ்ச நாள் குடுங்க." அப்படின்னு சொல்லி நாம உடனே புலம்ப ஆரம்பிப்போம் இல்லையா? இந்த அம்மா என்ன சொல்லியிருக்கு, "சரி இறைவா நீங்க வந்து கூப்பிடுறீங்க. நீங்க வந்து கூப்பிடுறப்ப நான் என்ன செய்ய முடியும்? உங்க இஷ்டம். நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வரேன்." அப்படின்னு சொல்லிருச்சான். இது மாரி உங்க இஷ்டம் அப்படின்னு சொன்ன ஆள் நீதாம்மா. எல்லா பேரும் புலம்புன்னு புலம்பிட்டான். உங்க இஷ்டம்னு நீ சொல்லிட்ட. அப்படின்னு சொல்லிட்டு, அவர் என்ன பண்ணிட்டாராம், அதுக்காக சரி உனக்கு இன்னொரு 25 வருஷம் நான் வந்து கிராண்ட் பண்ணிடுறேன். இன்னொரு 25 வருஷம் கழிச்சு, அப்புறம் நீ வந்துரணும். 77ல கண்டிப்பா நான் வந்துருவேன். உன்னை கூட்டு போயிருவேன். நீ வந்துரணும்மா அப்படின்னாராம். ஓகே அப்படின்னு சொல்லிருச்சு இந்த அம்மா. இப்ப என்னாச்சு, 25 வருஷத்த கடவுள் சாங்ஷன் பண்ணிட்டு போயிட்டாரு. இங்க ஸ்கேன்ல பார்த்தா எல்லாமே கேஸ்ட்ரிக் பிளாக்கு, ஹார்ட் பிளாக்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் காட்டுது. ஓஹோ! உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி, இல்லங்க உங்களுக்கு ஹார்ட் ஆப்பரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்களாம். சரி. இப்ப இந்த கதையில
மெயினான பாயிண்ட் என்னன்னா, இப்ப இறைவன் வந்து என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, 25 வருஷம் கிராண்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. 72, 77 வயசு வரைக்கும் நமக்கு மரணம் இல்லை அப்படின்னு. இதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். இந்த இது கதைகள்ல பார்த்திருப்போம். இந்த சாகா வரத்தை வாங்கிடுவான் ஒருத்தன். அவன் அரக்கனா மாறிடுவான். அவன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட துன்பம் கொடுத்துக்கிட்டு இருப்பான். அவனை ஒன்றும் யாருனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இறைவனே வந்து அதை அவனை அழிக்கணும்னு கதையெல்லாம் பார்த்துருப்போம். இறைவனே என்ன சொல்லுவாரு, நானே தான் வரத்தை கொடுத்தேன், நானே எப்படி வந்து அழிக்கிறது. உடனே அந்த இறைவன் வந்து மாறுவேஷம் போட்டு வந்து வேற ஒரு ரூபத்துல வந்து அழிக்கிற மாதிரி, இதெல்லாம் இப்படித்தான் நம்ம இந்த சூரசம்ஹாரம் இதெல்லாம் நம்ம அந்த அரக்கனை அழிச்சது, தீபாவளியில கூட அந்த நரகாசுரனை அழிச்சது, இப்படி எல்லாம் நம்ம கதையெல்லாம் படிச்சிருக்கோம். இப்ப இந்த அம்மாவுக்கு இப்படி பண்ணிட்டா இந்த அம்மா சும்மா இருக்குமா? என்ன பண்ணிருச்சு, ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் 52 வயசா இருக்குல்ல, ஒரு 25 வயசு ஆகுற மாதிரி நல்லா தன்னை பிளாஸ்டிக் சர்ஜரி, அந்த சர்ஜரி, இந்த சர்ஜரி, பல்லுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு எல்லாத்துக்கும் பண்ணி என்ன சும்மா அப்படி அப்படி மாத்திருங்கன்னு சொல்லி ஒரு 25 லட்ச ரூபா செலவு பண்ணி தன்னைய வந்து இளமையா மாத்திரு. இன்னொரு 25 வருஷம் வாழணும்ல, ஒரு இளமையா வாழணும்னு அந்த அம்மாவுக்கு தன்னைய இளமையா ஆக்கணுங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு ஆப்ரேஷன்லாம் பண்ணிச்சான். பண்ணோடனே சரி ஆப்ரேஷன் முடிஞ்சு 3 மாசம் ஆயிடுச்சான். 3 மாசம் முடிஞ்சோடனே 25 லட்ச ரூபா பில்லுன்னு சொல்லி டாக்டர் கொடுத்தாராம். ஒரு கவர்ல 25 லட்ச ரூபா பில்லை கொடுத்தாராம். இன்னொரு கவர் கொடுத்தாராம். அந்த 2வது கவரை எடுத்து பார்த்தா அதுல டாக்டர் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு லவ் லெட்டர் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு ஜோக்குக்காக சொன்னாங்க. ஏன்னு கேட்டா அந்த அம்மா அவ்வளவு இளமையா மாறிட்டான், அவ்வளவு இளமையா மாறிட்டான். அப்ப அந்த அளவுக்கு அவங்க மாத்திட்டாங்களாம். சரி சரி டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வீட்டுக்கு போகலான்னு அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காரு. சரி ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்ல கார் நிறுத்தியிருக்காரு. போய் கார்ல ஏறி வீட்டுக்கு போகலான்னு ரோடை கிராஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு லாரி வந்தது, இந்த அம்மாவை அடிச்சு அந்த அம்மா அந்த இடத்துல ஸ்பாட்ல இறந்து போச்சு. இறந்து போனோடனே நேராக மேலே போயிடுச்சு. இந்த அம்மா மேலே போயிடுச்சு. மேலே போனோடனே இறைவன்கிட்ட போய் கேட்குது, என்ன இறைவா நீ வந்து 25 வருஷம் எனக்கு சேங்ஷன் பண்ணிட்டு போன, இப்போ வந்து 3 மாசம் ஆகுது, 3 மாசத்துல என்னைய டக்குன்னு தூக்கிட்டு வந்துட்டியே இங்கே, நீ செய்யறது நியாயமா? பேச்சு ஒன்று செயல் ஒன்றா இருக்கே அப்படின்னு இந்த அம்மா போய் இறைவன்கிட்ட கேட்டதான். அப்ப இறைவன் சொன்னாராம், ஓ நீதானா அந்த அம்மா, நான் வந்து அடையாளம் தெரியாம தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப இது சும்மா ஒரு ஜோக்குக்காக சொல்ற கதை. அப்ப மனிதன் என்ன பண்றான், தன்னுடைய மரணத்தினுடைய தேதி மட்டும் தெரிந்து விட்டால் என்ன பண்ணிடுவான், இவன் இல்லாத அக்கிரமம் எல்லாம் பண்ணுவான். அதனாலதான் மரணத்தினுடைய தேதி மட்டும் இறைவன் வந்து யாருக்கும் டிக்ளேர் பண்ணல. ஜோதிடத்துல சொல்லுவாங்க, ஜோதிடத்தில் சொன்னாலும் அது நிலையாக சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறத கூட நம்மளால மாற்ற முடியும். சரி, அப்ப இந்த மனித வாழ்க்கை நிலை இல்லாதது, ரைட். இப்போ இந்த இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய வாழ்க்கையில எது நிலையானது, அதை அனுபவிச்சோம்னா அது ஒரு ஞானம் தானே, அதுவும் ஞானம் தானே. நம்ம ஒரு ஞானம் என்றால் ஒரு நிலையானதை அனுபவிக்கணும், நிலை இல்லாதது. அப்ப இப்போ எது நமது வாழ்க்கையில் நாம் மரணிக்கும் வரை நம்மிடம் எது நிலையானது என்று ஒரு சிந்தனை செய்து பார்ப்போம். எது நிலையானதாக இருக்கும்? என்னுடைய என்னுடையது 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதுல இந்த உடல் மட்டும் நம்ம மரணம் வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கும். இந்த உடல் உடல் என் கூடயே இருக்கும்னு வச்சுங்க. ஆனா அந்த உடலும் அதே மாதிரி இருக்கான்னா இல்லை. 20 வயசுல எந்திரிச்சு ஓட முடியுது, 60 வயசுல எந்திரிக்கவே முடியல, 70 வயசுல நடக்கவே முடியல. அப்ப அந்த உடலும் என்ன ஆகுது, உடல் தளர்ந்துருது, அப்படி ஆயிருது. அப்ப அதுவும் அப்படிதான் இருக்கு. ஆனா அது என் கூட தான் இருக்கு, அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியல. சரி, அப்ப என்னிடம் இருக்கக்கூடிய உடைமைகள், அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா இந்த உடலை தாண்டி பார்த்தோம்னா என்னிடம் இருக்கக்கூடிய நான் சாக வரைக்கும் என் கூட இருக்கிறது. கரெக்டா பாருங்க, நான் சாக வரைக்கும் தான், அது வரைக்கும் என் கூட இருக்கிறது ஒண்ணு இந்த உடல். இன்னொன்று என்ன என்று சொன்னால் இந்த உடலை சார்ந்த உலக பொருள்கள். கரெக்டா இந்த இடத்த நல்லா நோட் பண்ணுங்க. இந்த உடல் என்பது ஒன்று, அது வயசாகிட்டே போகுது, தளர்ந்துகிட்டே போய்கிட்டு இருக்கும், அது ஒரிஜினலா இருக்காது.
அப்ப இந்த உடலை சார்ந்த இந்த உலகப் பொருள்கள். அப்ப இதைத்தான் நம்ம நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல இந்த உடலை சார்ந்தது எது என்று நம்ம ஒரு சிந்தனை செய்திருக்கிறோம். உடலை சார்ந்தது எது, உயிர் மனதை சார்ந்தது எது, உயிரை சார்ந்தது எது. இந்த உலகப் பொருள்கள் அனைத்தும் உடலை சார்ந்தது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்ப இந்த உடல் உயிர் இருக்கும் வரை இந்த உலகப் பொருள்கள் அப்படிங்கிறது உடலை சார்ந்தது. இந்த பொருள்கள் எல்லாம் நம்மிடமே இருக்கும், நிலையாக இருக்கும் என்பதற்கு ஏதாவது ஒரு உத்தரவாதம் உண்டா? எந்த பொருளாகும்? பெரிய வீடு கட்டியிருக்கீங்க, பெரிய பங்களா கட்டியிருக்கீங்க. அது சாகிற வரைக்கும் இந்த பங்களால தான் நான் இருப்பேன், இந்த பங்களா என்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது உறுதி உத்தரவாதம் சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. ஒரு பூகம்பம் வந்து விழுந்து போச்சுன்னா முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. முடியாது. ஒரு கார் வச்சிருக்கோம், முடியாது. எந்த பொருளாக இருந்தாலும் நம்மிடம் தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒண்ணு அழிஞ்சு போயிடலாம், இல்லாட்டி நம்ம விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடலாம், இல்ல வேற யாராவது பிடிங்கிட்டு போயிடலாம், யாராவது திருடிட்டு போயிடலாம். எந்த பொருளுமே நிலையானது என்று இல்லை. ஆனால் மனிதன் நிலையில்லாத இந்த பொருள்கள் எல்லாம் நிலையானதாக நினைத்துக் கொண்டு ஒரு மாயையில என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் இவ்வளவு பெரிய பணக்காரன் என்று அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கான். இங்க வச்சிருந்தா தானே திருடிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? இவன் நகையை வாங்கி வாங்கி வைக்கிறான். நகையை வாங்கி வச்சா அதையும் திருடிட்டு போயிறான். சரி, அதை கொண்டு லாக்கர்ல வச்சிடலாமேன்றான். லாக்கர்ல வச்சோம்னா லாக்கர்லயே போயிருது. லாக்கர்லயே அந்த அந்த நகையை மாதிரியே வேற நகையை செஞ்சு வச்சுட்டு அங்கேயே திருடிடுறான். எத்தனையோ நடக்குது. சரி, பேங்க்ல பணத்தா போட்டு வச்சிடலாம்ன்றான். பேங்க் வந்து லாஸ் ஆயிருச்சு, பேங்க்ல வந்து திவால் ஆகி போச்சு அப்படின்றான். அப்ப என்னாச்சு? உங்க பணமெல்லாம் போயிடுச்சு. எதுவுமே நிலை இல்லாதது, எதுவுமே நிலை இல்லாதது. இந்த பொருள்கள் எதுவுமே நிலை இல்லாதது. இந்த உடலும் நிலை இல்லாதது. நிலையாக இருந்தால், இருக்கும் வரை நிலையாக இருந்தாலும் அது பயன்படுத்த முடியலையே. சரி, அப்ப இப்ப நம்ம நிலையாக எதைத்தான் அனுபவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ இதை காட்டிலும் நமக்குள்ளாக நிலையாக இருக்கக்கூடியதுன்னு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா, நம்முடைய அனுபவங்கள் நிலையானதாக இருக்கிறது. பாருங்க, அனுபவங்கள் அனுபவங்கள் எல்லாமே பதிவா இருக்கா? ஒவ்வொரு மனிதனுடைய அனுபவங்கள், எல்லா அனுபவங்களும் பதிவா இருக்கு. மகரிஷி சொல்வார், ஒரு எண்ணம் என்று சொன்னாலும், சொல்லாக இருந்தாலும், செயலாக இருந்தாலும் எல்லாமே பதிவாகி விடுகிறது என்று சொல்வார். எதுவுமே பதிவாகாம இல்லைம்பார். எல்லாமே பதிவாகி விடுகிறது. அதைத்தான் நாம் என்ன சொல்லியிருக்கோம்? தமிழ் ஆனந்த யோகத்துல செயல்பதிவு என்று சொல்லியிருக்கிறோம். செயல்பதிவு என்று. அதுல நல்ல அனுபவமும் உண்டு, தீய அனுபவமும் உண்டு. அப்ப அந்த அனுபவங்கள் தான் நமக்கு என்னவாக வருகிறது? எண்ணமாக வருகிறது. எண்ணம். இப்ப அந்த அனுபவங்கள் நமக்குள்ள இல்லைன்னா எண்ணமாக வருமா? வராது, வராது. இன்னும் சொல்ல போனா மகரிஷியினுடைய தத்துவத்தின்படி அனுபவங்கள் தான் எண்ணமாக வருகிறது. இந்த மனிதனுடைய எண்ணம் என்பது இருக்கிறது அல்லவா? இந்த எண்ணம் என்பதை பற்றிய குழப்பம் தத்துவவாதிகளிடமே நிறைய குழப்பம் இருக்குது. எது எண்ணம் அப்படிங்கிறது இந்த ஆன்மீக தளத்திலே, தத்துவ தளத்திலே ஏகப்பட்ட குளறுபடி இருக்கிறது. நாங்கள் ஒரு 2 நாட்கள் மேல் நாட்டு வெஸ்டர்ன் வேலை நாட்டு தத்துவம் ஒரு கிளாஸுக்காக போயிருந்தோம். ஒரு பல்வேறு தத்துவ ஞானிகளுடைய தத்துவங்களை எல்லாம் அங்க ஒரு கருத்தரங்காக பேசினார்கள். இந்த எண்ணம் என்பதற்கு தெளிவான ஒரு புரிதல் எங்குமே இல்லை, எங்குமே இல்லை. இங்கும் குழப்பமாக இருக்கிறது, இங்கும் குழப்பமாக இருக்கிறது. நீங்க விஞ்ஞானத்துக்கிட்ட போட்டீங்கன்னா அது இன்னும் ரொம்ப குழப்பமா இருக்கு எண்ணம்ங்கிறது. நீங்க விஞ்ஞானத்துல போய் ஒரு சைக்காட்ரிக் டாக்டர்கிட்டயோ இல்லை ஒரு டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா எண்ணம்ங்கிறதுக்கு அவங்க மூளையில இருந்து வர்றது அப்படின்னு சொல்றாங்க. மூளை எண்ணம்னாலே மூளையத்தான் அவங்க சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, இங்க தத்துவத்திலே ஆன்மீகத்திலே என்ன சொல்றாங்க, மனம்தான் எண்ணம்ங்கிறாங்க. மனம் எண்ணுகிறதா, மனம்தான் எண்ணமா? மகரிஷி அவர்களிடம்தான் மனம் என்றால் என்ன, இன்னும் எது மனம், மனம்ங்கிறதுக்கான தெளிவு இன்னைக்கு விஞ்ஞானத்திடம் சுத்தமா இல்லை. மைண்டுன்னு அது சொல்லும், ஆனா எது மனம் என்றதுக்கு அங்க சுத்தமா எந்த தத்துவமும் இல்லை, எந்த விளக்கமும் இல்லை. ஆனால் இந்த மெய்ஞான தத்துவவாதிகள் மனம் என்று சொல்லுகிறார்கள்.
ஆனால் அந்த மனதுக்கும் எண்ணத்துக்கும் எது எண்ணம், மனம் எண்ணம், இது ரெண்டுக்கும் என்ன தொடர்பு, இதெல்லாம் தெளிவாவே இல்லை, தெளிவாவே இல்லை. வேதாத்திரி மகர்ஷியினுடைய தத்துவத்துல, காந்த தத்துவத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த உயிர் மனம் என்ற அந்த தத்துவம் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கு. மனம் என்றால் என்ன என்பது தெளிவாக இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. நம்ம கூட எதிஞானம் பகுதியில் சொன்னோம், அந்த உயிரினுடைய விரிவலை சுத்தவெளியோடு உரசி காந்தம், ஜீவகாந்தம், அந்த ஜீவகாந்தம் தான் மனமாக இருக்கிறது என்று சொன்னோம். அந்த ஜீவகாந்தத்தினுடைய செயல்பாடுகள் அஞ்சு சொன்னோம். உடல் உள் உறுப்புகளை தானியங்கி நரம்பு மண்டலத்தின் உறுப்புகளை இயக்குகிறது, புறக்கருவிகளை இயக்குகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கிறது, புலன்கள் வழியாக அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக தன்மாற்றம் பெறுவதும் அந்த ஜீவகாந்தம் தான், மனமாக இயங்குவதும் அந்த ஜீவகாந்தம் தான். இந்த 5 வகையான வேலை செய்கிறது ஒரே காந்தம். அப்ப மனம் என்பது ஜீவகாந்தத்தினுடைய அலை. மகரி சொல்ற அலை, ரைட்டு. அப்ப எண்ணம் என்பதற்கும் மனம் என்பதற்கும் என்ன? எண்ணம் என்பது முழுக்க முழுக்க நமது அனுபவ பதிவுகள். அந்த பதிவுகள் தான் எண்ணமாக மலர்கிறது. அதை மேலே எடுத்து வருவது எது? மனம். மனம்தான் எடுத்து வருகிறது. அப்ப மனமே எண்ணமா என்றா இல்ல. மனம் என்பதில் அந்த அனுபவம் ஒட்டி கொண்டு வரும்போது அது எண்ணம். அந்த அனுபவம் ஒட்டாத மனம் என்று ஒன்று இருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கணும் இல்லையா? இது ஒட்டி வரும்போது எண்ணம். அப்ப எண்ணம் இல்லாத ஒரு நிலை என்று ஒன்று இருக்கும் அல்லவா? எண்ணம், அதாவது அந்த அந்த பதிவு இணையாத மனம் என்று ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? ஆமாம், அதைத்தான் நாம தமிழானந்த யோகத்தை தனித்த மனம் என்று சொல்லுகிறோம். தனித்த மனம், அதுதான் எண்ணமற்ற நிலை என்று சொல்லுகிறோம். எண்ணமற்ற நிலை என்று சொல்லுகிறோம். சிலர் தத்துவம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இந்தியன் தத்துவத்திலேயே, ஆன்மீகத்துல, இந்த நினைவுகள் எண்ணம் என்பதை நீக்கிவிட்டால் அங்கு மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லிவிடுகிறார். அப்ப அதை எடுத்துட்டு அதை அந்த அனுபவத்தோட ஒட்டி அந்த எண்ணமாக வருவதுதான் மனம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நினைவுகள் எண்ணம் இல்லை என்று சொன்னால் மனம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார். மகரிஷி தத்துவம் தெளிவா இருக்கு. மனம் என்பது வேறு, அந்த மனதினுடைய ஒரு செயல்பாடு எண்ணம். இப்ப கூட நம்ம 5 வேளை சொன்னோம். அந்த மனமாக இயங்குகிறதுன்னு சொன்னா அந்த மனதின் ஒருவேளை என்ன, அந்த அனுபவ பதிவுகளை எண்ணமாக மேல கொண்டு வர்றது. இதை கூட 6வது வேலையா கூட நம்ம வச்சுக்கலாம். அப்ப அந்த அனுபவ பதிவுகளை எடுத்து வராமல் அப்படியே வெறும் மனம் மட்டும் இருக்குதான்னு கேட்டா இருக்குது. நீங்க தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க, நைட்டு நல்ல ஒரு டீப் ஸ்லீப்னு சொல்றீங்க. எண்ணம் வந்ததா? இல்லையே. கனவு இல்லாத ஒரு தூக்கம், அங்க எண்ணம் வரவில்லை. காலையில என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நல்ல திருப்தியா தூங்குனேன், நிம்மதியான உறக்கம் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க தான் தூங்கிட்டீங்களே, அங்க எண்ணம் இல்லையே. ரைட்டு, எண்ணம் இல்லை என்று சொன்னால் மனமே இல்லை என்று சொல்லுகிறார்களே. அப்ப காலையில நான் இன்னைக்கு நல்லா தூங்குனேன் அப்படின்னு சொல்லுவது, அதை உணர்ந்தது எது? மனம் இல்லாமல் எப்படி நீங்கள் அதை சொல்ல முடியும்? மனம் என்பது தானே உணர்கருவி. அப்ப உயிரினத்தில் உணர்கருவி என்பது மனம். அப்ப என்ன இருக்கு? எண்ணம் இல்லாத மனம் என்பது இருக்கிறது. அதைத்தான் இப்ப இதை நம்ம இன்னும் நல்லா புரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணோம்னா, தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம்னு ஒரு சித்தர் பாடினாரு. தூங்காமல் தூங்குறதுன்னா என்ன? தூங்காமல் தூங்குறதுன்னா அப்ப தூங்கும் போது எண்ணமில்லாத ஒரு தனித்த மனம் இருக்கிறது அப்படிங்கிறது, அது முடிச்சிருக்கும் போதே அப்படி வந்தா சுகம்டான்னு சொல்றார். எண்ணமில்லாத மனம். அப்ப அந்த இடத்து தான் என்ன ஆகுது? அப்ப அந்த இடத்துல நல்லா தூங்கும் போது மனம் ஆல்பா ஸ்டேட்டுக்கு போயிருது, ஆல்பா நிலைக்கு வந்துருது அப்படின்னு சொல்றாங்களா? ஆல்பா நிலைக்கு வந்துருச்சு. அங்க எண்ணம் வரல.
ஏன்னா பெரும்பாலான எண்ணங்கள் பீட்டா அலைச்சுழலில் இருந்து பதிந்த பதிவுகளில் இருந்து தானே வருகிறது. அப்ப இது ஆல்பாவுக்கு போகும்போது அங்க எண்ணம் இல்லை, மனம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. மனம் இருக்கிறது, மனம் இருக்கிறது. இதைத்தான் மனதின் மரணம் என்று சொல்லுகிறார்கள். மனதின் மரணம் என்று சொல்லுகிறார்கள். மனதின் மரணம் என்ன? மரணம் என்றால் என்ன? மரணம்னா இல்லாம போறது மரணமா? இப்போ ஒரு மனிதன் மரணம் என்று சொல்லுகிறோம். எதை மரணம் என்று சொல்லுகிறோம்? நன்றாக ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள். எது மரணம்? எது மரணம்? மரணம் எத்தனை? 5 மணிக்கு மரணம் நிகழ்ந்ததுன்னு வச்சுங்க. 5 மணிக்கு என்ன நடந்தது? உடலும் உயிரும் பிரிந்தது. பிரிவு என்பதுதானே மரணம். அழிவு என்பது மரணம் இல்லை. உடலும் உயிரும் பிரிந்து தனித்தனியாக இருக்கிறது. அதன் பிறகு உடலை நம்ம என்ன பண்றோம்? உடலை எரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நாள் கழிச்சு எரிக்கிறாங்க. மரணம் நிகழும் போது பிரிவு தான் நடக்கிறது. இங்கு மனதின் மரணம் என்பது என்ன என்று சொன்னால், அது புலன் வழியாக தொடர்பு கொள்ளவில்லை, புலன் அனுபவங்களோடும் தொடர்பு கொள்ளவில்லை. ஏன்னா அது பிரிந்து நிற்கிறது. அதுதான் மனதின் மரணம். மனதின் மரணம் என்பது தனித்த மனம் என்பதுதான். மனம் இறக்கும் கலைன்னு ஓஷோ சொல்லுவார். மனம் இறக்கும் கலைன்னு சொல்லுவார். இந்த சுஃபியில ஒரு பழமொழி உண்டு, டை பிஃபோர் யூ டைன்னு ஒரு பழமொழி உண்டு. டை பிஃபோர் யூ டை, நீ சாவதற்கு முன்னாடியே செத்து விடு, மரணிப்பதற்கு முன்னாடியே மரணித்து விடு. இது என்ன ஒன்றும் புரியலையே. உடல் உயிர் பிரியக்கூடிய மரணம் நிகழ்வதற்கு முன்னால் இந்த புலன் அனுபவம் என்பதிலிருந்து மனம் பிரிந்து நிற்கும் மரணம் என்பது நடக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? மரணிப்பதற்கு முன்னால் டை பிஃபோர் யூ டை அப்படின்னு சொன்னோம்னா நீ தியானத்துல ஒடுங்கிருன்னு அர்த்தம். தியானத்துல ஒடுங்கிருன்னு அர்த்தம். அப்ப இந்த எண்ணம் என்பது இல்லாத தனித்த மனம் என்று ஒன்று இருக்கிறது. அதான் மனம் அற்ற நிலை. மனம் அற்ற நிலைன்னா மனம் இல்லாத நிலை இல்லை. மனம் இந்த புலன் அனுபவங்களையும் புலன் வழி தொடர்பையும் அற்றுன்னா அதுல இருந்து விலகி, அற்றுன்னா விலகி, நான் அந்த உன்னுடைய உறவை அற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அற்று, மனம் அற்ற நிலை, விலகி நிற்கக்கூடிய நிலை. அப்ப அங்க மனம் நிற்கிறது. அப்ப அதான் தனித்த மனம் என்று சொல்கிறோம். இந்த தனித்த மனம் என்ற ஒரு கான்செப்ட் நாம தமிழானந்த யோகத்துல தனித்த மனம் பேர் வச்சுட்டோம். இது மகரிஷி இந்த இடத்தை சொல்றார். இந்த இடத்தை அடைவதற்குத்தான் நாம தியானம் பண்றோம். இந்த அனுபவத்தை முதலில் பெற வேண்டும். அப்ப அந்த மனம் என்ற ஒரு தத்துவம், அதுல தனித்த மனம் என்ற தத்துவம், எண்ணங்களை கழித்த மனம் என்ற ஒரு தத்துவம் வேதாத்திரியத்தில் தான், மெய்ஞானத்திலேயே இந்தியன் பிலாசபியில வேதாத்திரியத்தில் தான் அற்புதமாக தெளிவாக விளக்கப்பட்டு இருக்கிறது. இந்த இடம் நிறைய நம்ம ஒரு தத்துவ ஞானத்துல இருக்கக்கூடிய கருத்தரங்குகளுக்கு நிறைய இடத்துக்கு செல்லும் பொழுது இந்த இடம் ஒரு டார்க் சைடா இருக்கு. இது ஒரு டார்க் சைடா இருக்கு. நிறைய இடத்துல தெரியல. இப்போ அதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம், தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறோம். இதுவே ஒரு ஞானம். இது ஒரு பெரிய தெளிந்த ஞானமாக இருக்கிறது. உலகம் முழுவதிலும் இந்த ஞானம் என்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு 38 பேர் இருக்கு. அந்த 38 பேருக்கு தெரியுது. அந்த அடிப்படையிலே இந்த அனுபவம் என்று வருகிறது அல்லவா, அந்த பதிவு, அது நமக்குள்ளாக இருந்து கொண்டு எண்ணமாக வந்து கொண்டு இருக்கிறது அல்லவா? ஆமாம். அந்த அனுபவம் என்பது நமக்குள்ளாக இருக்கிறது. அப்ப நாம சாகிற வரைக்கும் அது இருக்குது. அப்ப இந்த உலக பொருள்கள் கூட அழிஞ்சு போயிரும் போல் இருக்கு, நம்மளை விட்டு போயிரும் போல் இருக்கு. இந்த அனுபவம் போகுமா? போகாது. அப்ப நாம வாழ்க்கையில நாம சாகும் வரை இந்த அனுபவங்கள் நம்மளோடையே இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த அனுபவங்களை, எப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறது, அதை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், அதுல சுகமான அனுபவம், சுமையான அனுபவம் எல்லாம் இருக்கிறது அல்லவா? இதை பற்றிய ஞானத்தை அடுத்த பகுதியிலே நாம் சிந்தனை செய்வோம். வாழ்க வளமுடன்.